Good morning student. Today Hindi class. Hindi classல நம்ம எக்ஸாமோட ரிவிஷன் பார்க்க போறோம். अर्थ लिखो. फर्स्ट रोमन अर्थ लिखो. अर्थ लिखो. Write the meanings Hindi to English. எல்லாமே ஹிந்தியில் இருக்கும். இதோட மீனிங்ஸை நீங்கள் இங்கிலீஷில் ரைட் பண்ணி ஆகணும். The first one letter U. This letter U, Pa, Ya, Upai. U, Pa, U. This letter U, Pa, Monaki Matra line, Pa. Ya, this letter Ya, Upai. U, Pa, Ya. This letter Ya. Pa Ya last முடியும்போது யா மேலே புள்ளி வச்சா என்ன வரும்? இ. உப்பாய். உப்பாய் means idea. I. This letter I, D, E, A. Idea. I, D, E, A. Idea. Second one, this letter A. This letter A, Ka. This letter Ka. This letter Ta. One standing line having Ta. ஏக்தா. பாக்கி மாத்திரா லாஸ்ட்டாக முடியும் போது அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டர்ஸு இக்கு சவுண்டு வரணும். இக்கு இங்கு சவுண்டு வரணும். திஸ் லெட்டர் ஏ, இக், தா. ஏக்தா. ஏ, கா, தா. இப்போ இது ஃபர்ஸ்ட் லெட்டர் இக்கு இங்கு சவுண்டு வரணும். ஏக்தா. ஏக்தா மீன்ஸ் யூனிட்டி. யூ, என், ஐ, டி, ஒய். யூனிட்டி. யூனிட்டினா ஒற்றுமை. UNITY. யூனிட்டி. திஸ் லெட்டர் ஃபர்ஸ்ட் ஒன் சா. திஸ் லெட்டர் சா. இப்போ ரைட் சைடு சொல்லிக்கிறோம். அப்போ இது ஈக்கி மாத்திரா. இச்சு குட்டல் இ, சி. இப்போ நாம பாதி லெட்டர்ஸ் தான் நான் ரைட் பண்ணியிருக்கேன். அப்போ இன்னும் சவுண்ட் வரணும். எந்த ஒரு லெட்டர்ஸுமே ஆஃப் லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ இக்கு இங்கு சவுண்ட் வரணும். ஹிந்தியில் சி, இ, தா. தாக்கு பக்கத்தில் ஒரு லைன் இருக்குது. அப்போ தா. சிந்தா. சிந்தானா ரொம்ப கவலையா. வரி. WORRY. வரி. WORRY. வரி. வரினா ரொம்ப கவலை. ரொம்ப கவலையாக இருக்காரு. This one fourth one, first letter La. Da. This letter Da. E. This letter E. Ladai. La, da, e. Ladai. La, da, da. E. Ladai. Ladai means fight. Sunday. FIGHT. 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 Fifth one, this one letter Ta. சின்னதாக ஒரு ரன் போட்டு ரைட் சைட் சொல்லிக்கிறோம். இத்து குட்டல் ஊ, தூ. திஸ் லெட்டர் ஊக்கி மாத்திரா. தூ. இப்போ இந்த லெட்டரு ஆஃப் லெட்டர் இருக்கு. இம், ஹா, ரி. தும்ஹாரி. துமாரி. துமாரி மீன்ஸ் யுவர். YO UR. யுவர். யுவர். YO UR. யுவர். உப்பாய். உப்பாய் மீன்ஸ் ஐடியா. ஐடியா யோசனை. ஏக்தா யூனிட்டி. யூனிட்டினா ஒற்றுமை. சிந்தா வரி கவலை. லடாயி ஃபைட் சண்டை. தும்ஹாரி. துமாரி யுவர் உன்னுடைய. செகண்ட் ஒன் அர்த் லிக்கோ. அர்த் லிக்கோ. இங்கிலீஷ் டு ஹிந்தி மீனிங்ஸ். ஃபஸ்ட்டு எல்லாமே ஹிந்தியில் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷில் ரைட் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின் எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. நீங்கள் ஹிந்தியில் ரைட் பண்ணும். காட். GOD. காட். காட்னா யார்? கடவுள். GOD. காட். கடவுளை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்கிறோன்னா ஈஷ். திஸ் லெட்டர் ஈ, ஷா. திஸ் லெட்டர் ஷா. ஈ, ஷா. ஈஷ். GOD. காட். காட் மீன்ஸ் ஈஷ். ஆல்வேஸ். ஆல்வேஸ் எப்பொழுதும். செகண்ட் ஒன் ALWAYS. 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 always means sada. this letter sun. SON. sun. sun means beta. Beta. This first letter ba.
மேலே ஒரு லைன் போட்டோன்னா திஸ் லெட்டர் இப்பு குட்டல்யே பே டா ஒன் ஸ்டாண்டிங் லைன் டா பேட்டா பேட்டா சன் பேட்டா சிட்டி சிஐடிஒய் சிட்டி சிஐடிஒய் சிட்டி சிட்டி மீன்ஸ் சாகர் ஷஹரா ஷாகர் ஷஹரா ஷாகர் சிட்டி சிட்டினா டவுன் சிட்டி ஷாகர் ஷஹரா ஷாகர் ஃபிஃப்த் ஒன் ஃபோர் FOUR ஃபோர் ஃபோர் மீன்ஸ் சார் ஃபோருக்கு ஹிந்தியில் சார்னு நம்ம சொல்கிறோம் திஸ் ஒன் ஃபஸ்ட் லெட்டர் சா ஸ்டாண்டிங் லைன் சா ரா சார் சார் மீன்ஸ் ஃபோர் காட் GOD காட் ஈஷ் ஈஷா ஈஷ் காட் ஈஷ் ஆல்வேஸ் ஈஷ்னா கடவுள் ஆல்வேஸ் ஆல்வேஸ்னா எப்பொழுதும் ALWAYS ஆல்வேஸ் சதா சதா சன் SON சன் பேட்டா பேட்டா டா பேட்டா சிட்டி சாகர் ஃபோர் FOUR ஃபோர் ஃபோர் மீன்ஸ் சார் சா சா ரா ராங்கிற லெட்டர்ஸ் லாஸ்ட்டாக முடியும் போது இரு சவுண்ட் வரணும் சார் தேர்ட் ரோமன் ரைட் த ஃபில்லப்ஸ் திஸ் ஒன் ஃபர்ஸ்ட் லெட்டர் கா காக்கு பக்கத்தில் இப்படி இக்கு குட்டலி கி இப்போ ரைட் சைடு சுழிச்சிருக்கோம் கி சா சி இப்போ இந்த லெஃப்ட் சைடு சுழிச்சிருக்கோம் இஸ் குட்டல் ஈ சி கிசி சாகர் மே ஏ வியாபாரி ரஹதா தா இவ் இந்த லெட்டர்ஸ் நம்ம பாதி த வா இந்த லெட்டர்ஸை நம்ம என்னன்னு படித்தோம் வியஞ்சல்ல வா இப்போ நம்ம இதில் பாதி மட்டும் ரைட் பண்ணியிருக்கோம் ஒரு ஆஃப் ரவுண்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஆஃப் மட்டும் போட்டிருந்தேன்னா இவ்வு சவுண்ட் வரணும் இவ்வு யா யா வியா பா பா ரா ரீ வியாபாரி வியாபாரினா ட்ரேடர் வியாபாரம் செய்கிறவங்க கிசி சாகர் மே ஏக் வியாபாரி ரஹதா தா சாகர்னா டவுனில் ஒரு வியாபாரி இருந்தார் அவங்களுக்கு 4 பசங்க இருந்தாங்க ஊ சா திஸ் லெட்டர் ஊ சா கே திஸ் லெட்டர் கா இக்கு குட்டலியே கே உஸ்கே 4 बेटे थे चारना 4 उसके 4 बेटे बेटेना यार பசங்க மகன் सन बा बेटा इट कुटलिए टे बेटे थे उसके 4 बेटे थे किसी सागर में एक व्यापारी रहता था वो सा के उसके 4 बेटे थे थर्ड वन व्यापारी थर्ड वन यार व्यापारी व्यापारी ना ट्रेडर व्यापारी के बेटे बड़े आलसी थे व्यापारी அந்த ட்ரேடரோட பேட்டே பேட்டைனா யார் பசங்க படேனா பெரியவங்க கொஞ்சம் பெரிய பசங்க व्यापारी के बड़े बेटे ना பெரிய பசங்க व्यापारी के बड़े बेटे आलसी थे ஆலசினா என்ன லேசியாக இருந்தாங்க LAZY लेजी व्यापारी के बेटे बड़े आलसी थे एक दिन व्यापारी को एक उपाय सूझा एक दिन वन डे व्यापारी को एक उपाय सूझा ஒரு நாள் அந்த வியாபாரிக்கு ஒரு ஐடியா வந்துச்சாமா உப்பாய்னா ஐடியா உ பா யா திஸ் லெட்டர் உ பா ஒன் ஸ்டாண்டிங் லைன் பா யா உப்பாய் சுஜா சுஜா சுச்சானா யோசனை ஐடியா ஃபிஃப்த் ஒன் ஏ கா தா ஏக்தா மே ही बल है बलना स्ट्रेंथ ए का ता एकता माँ में ही एकता में ही बल है बा ला बल है एकता में ही बल है यूनिटी ऑफ स्ट्रेंथ बलना स्ट्रेंथ एकता ஒற்றுமை ஒற்றுமையே பலம் फोर्थ रोमन विलोम शब्द राइट द ऑपोजिट्स ऑपोजिट्स ना என்ன
நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறீங்களா அதே தான் ஆப்போசிட்டுங்கிறது. அதாவது ஒரு லெட்டர்ஸ் இருக்கும் அதுக்கு இப்போ குஷி குஷினா ஹாப்பி, ஹாப்பிக்கு என்ன ஆப்போசிட்டு கவலை சேடு. திஸ் ஒன் ஃபர்ஸ்ட் லெட்டர் கா, திஸ் லெட்டர் கா. இப்போ சின்னதாக ரவுண்ட் போட்டு ரைட் சைட் சுழிச்சிருக்கோம். அப்போ இந்த லெட்டர் இக்கு குட்டல் உ கூ, திஸ் லெட்டர் கூ. சா சி குஷி, குஷி மீன்ஸ் happy, குஷி happy. கம் கா மா gum, this one letter ga ma gum, gum means sad. கு சி குஷி கா மா gum, கு ஷி குஷி கா மா gum. குஷி means happy, gum means sad. இப்போ நான் குஷின்னு கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருப்பேன், நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணும். திஸ் ஒன் ஃபர்ஸ்ட் லெட்டர் கா, திஸ் லெட்டர் மா கம். ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ கா ஏ, ஆ நே கா அனேக். ஆன்சர் ஒன் ஏக்னா ஒன்று, அனேக்னா பல சில. நம்ம தமிழில் படிச்சிருப்போம் அதே மாதிரி தான் ஹிந்திலையும். ஆ நே கா அனேக், ஆ this letter ஆ, நே கா அனேக். third one asfal, this letter ஆ, சா ஃபா லா, ஆ சஃபல், this letter ஆ சா ஃபா லா, ஆ சா ஃபா லா, ஆ சஃபல், this letter ஆ சஃபல். சா ஃபா லா சஃபல், this letter sa fa la suffer. Unsuccessful successful, successful successful unsuccessful. A suffer suffer. Fourth one, this letter ta ta, itu kuttal wo, itu kuttal au tau, itu kuttal wo, this letter to, itu kuttal wo to, this letter da, தோடு, this letter da. இப்போ இது குட்டல் இ தி, this letter தி. யா, யாக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் இருக்கு. அப்போ யா தோடு தியா, தோடு தியானா உடைச்சிருக்காங்க. ஜோடு தியா, this one first letter ஜா ஜா ஜோ, this letter ஜோ டா, ஜோடு தி या दिया. तोड़ दिया जोड़ दिया, तोड़ दिया जोड़ दिया. this first one letter का का, इक कुटल वो को, this letter को, this letter को. ला ना खोलना, खोलना means open. बंद करना, this letter first one. இப்போ நடுவில் லைன் போட்டிருந்துச்சுன்னா பா, லைன் போடாமல் இருந்துச்சுன்னா திஸ் லெட்டர் வா. இப்போ லைன் போட்டிருக்கு அப்போ திஸ் லெட்டர் பா. இந்த புள்ளி வச்சிருக்கிறதுக்கு இன் இன் த பந்த். கா ரா நா பந்த் கர்னா, பந்த் கர்னா. இந்த நாக்கு ஆக்கி மாத்திரா லெட்டர்ஸ் லாஸ்ட்டாக முடிஞ்சுதுன்னா அதுக்கு முன்னாடி வர லெட்டர்ஸு இரு சவுண்ட் வரணும். அதாவது அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே ஈக்கங்க லெட்டர்ஸாகவே வரும். கோல்னா बंद करना, ओपन क्लोज इट. खोलना ओपन, बंद करना क्लोज इट. ऑपोजिट, the first one खुशी खुशी happy, गम sad, गा மா. இது நீங்கள் படிக்க தெரிஞ்சாதான் உங்களுக்கு ரைட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு நோட்டில் இதை தவறாமல் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் அப்போ படித்து எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் நேற்று நான் போட்ட வீடியோ ரொம்ப லெட்டர்ஸ் தெளிவாக தெரியாமல் இருக்கும். இந்த லெட்டர்ஸு நல்லா தெளிவாக இருக்கும். அதனால் நோட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. குஷி கம் ஏக் अनेक, असफल सफल, तोड़ दिया जोड़ दिया, खोलना बंद करना. This one second प्रश्न के उत्तर लिखो. Write the question with answer. First one, व्यापारी को क्यों चिंता थी. This one first question, व्यापारी को क्यों चिंता थी. வியாபாரினா ட்ரேடர், அவருக்கு எதுக்கால கவலையாக இருந்துச்சு.
செகண்ட் கொஸ்டின் இஸ் கஹானி சே தும்ஹோ கியா சீக் மிலி. இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு என்ன கதை புரிஞ்சுது? இதுக்கு ரெண்டுக்குமே நம்ம ஆன்சர் பின்னாடி பார்க்கலாம். திஸ் லெட்டர் பாராக்கடி லிக்கோ. பாராக்கடி லிக்கோ. ரைட் த பாராக்கடி லெட்டர்ஸ். லெட்டர்ஸு டா தா மா. இப்போ நம்ம கொஸ்டினில் நடுநடுலாம் பார்த்தோம்ல, நம்ம படிக்கும் போது இட்டுக்குட்டல் ஏ இட்டுக்குட்டல் ஈ அப்படின்னு சொன்னல, இந்த பாராக்கடி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதெல்லாம் படித்து ரைட் பண்ண முடியும். அதாவது படிக்கும் போது கூட இந்த லெட்டர்ஸ் இது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் இந்த பாராக்கடி படிக்க சொல்கிறோம். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் இந்த பாராக்கடி நம்ம ரைட் பண்ணுறோம். திஸ் ஒன் ஃபர்ஸ்ட் லெட்டர் டா. திஸ் லெட்டர் டா. ஒன் ஸ்டாண்டிங் லைன் ஹேவிங் டா. டாக்கு பக்கத்தில் அப்படியே ரைட் சைடு சொல்லிச்சா டி. இட்டுக்குட்டலி டி. நம்ம தமிழில் படிக்கிறோம்ல அதே மாதிரி தான் ஹிந்திலையும். இட்டுக்குட்டல் ஈ டி. இட்டுக்குட்டல் ஊ. இட்டுக்குட்டல் ஊ டூ. இட்டுக்குட்டல் ரூ ட்ரூ. இது ரூக்கி மாத்ரான்னு சொல்கிறோம். இது ஊக்கி மாத்ரா. இட்டுக்குட்டல் ஏ டே. இது ஏக்கி மாத்ரா. இட்டுக்குட்டல் ஐ டை. இது ஐக்கி மாத்ரா. இட்டுக்குட்டல் ஓ டோ. இட்டுக்குட்டல் அவ் டவ். இட்டுக்குட்டல் டம். இட்டுக்குட்டல் அக டக. This one second one, this letter ta. Ta. Ti. Ti. Tu. Tu. Tru. Te. Tai. To. Tau. Tam. Taha. This one last letter ma. This letter ma. Ma. Mi. Mi. Mu. Mu. Mru. Me. மை மோ மௌ மம் மக. டாட்டா டி டி டு டு ட்ரூ டே டை டோ டவ் டம் டக. தா தா தி டி து து த்ரு தே தை தோ தவ் தம் தக. ம மா மி மீ மு மூ முரு மே மை மோ மௌ மம் மக. இப்போ நம்ம ரெண்டு கொஸ்டினோடவே ஆன்சர் படிக்கலாம். திஸ் ஒன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வித் ஆன்சரில் வியாபாரி கோ. திஸ் ஒன் ட்ராடர். வியாபாரி கோ கியூ சிந்தா தி. வியாபாரிக்கு எதனால் சிந்தா தி. சிந்தானா கவலையாக இருந்துச்சு. இப்போ நம்ம படிக்க போகிறோம். அதோட ஆன்சரு வியாபாரி. வியாபாரி கோ. வியாபாரி கே. व्यापारी के बेटे बड़े आलसी थे. 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 बेटे ना மகன், बड़ेனா பெரிய பெரிய பசங்க, ரொம்ப ஆலசினா லேசியாக இருந்தாங்க. व्यापारी के बेटे बड़े आलसी थे. इससे इससेனா இதனால். इससे अपने அவருடைய வியாபாரி के लिए चिंता लगी. அதாவது அவரோட வியாபாரம் எப்படி நடக்கும்னு ரொம்ப கவலையா இருந்துச்சாமா. व्यापारी के बेटे बड़े आलसी थे. इससे अपने व्यापार के लिए चिंता लगी. चिंताना கவலை. இஸ் கஹானி சே தும்ஹோ கியா சீக் மிலி. இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு என்ன சீக்னா என்ன? இந்த கதையில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது? அதாவது என்ன சீக்னா அர்த்தம். என்ன அர்த்தம் தெரிஞ்சுது? இஸ் கஹானி சே. இஸ் கஹானி சே. இந்த லெசனோட ஃபர்ஸ்ட் லெசன். இந்த லெசனோட ஹெட்டிங் நம்ம ரைட் பண்ணுறோம். ஏ கா ஏ தா எக்தா மெஹே. एकता में ही बल है. ஒற்றுமையே பலம். इस कहानी से एकता में है बल है. ஒற்றுமையே பலம். பல்னா ஸ்ட்ரென்த். एकता में ही बल है. இன்னொரு தடவை நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். இந்த கொஸ்டின் ஒரு நோட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமில் இந்த ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். व्यापारी को की चिंता थी. व्यापारी के बेटे. बेटेना அவரோட பசங்க. बड़े आलसी थे. आलसीனா ரொம்ப லேசியாக இருந்தாங்க. इससे अपने व्यापारी के लिए
चिंता लगी। सेकंड वन, इस कहानी से तुम्हें क्या सीख मिली? तुम्हेனா உங்களுக்கு என்ன அர்த்தம் கிடைச்சிருச்சு? இஸ் கஹானி சே, அந்த 4 பசங்களுமே ஒற்றுமையா இருந்துச்சுன்னா அந்த எந்த வேலையுமே நம்ம முடிக்கலான்னு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. இஸ் கஹானி சே ஏக்தா மெஹி பல் ஹை. இப்போ நம்ம ரிவிஷன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமில் வரும். இது ஒரு நோட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு உங்கள் எக்ஸாமில் ரைட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீட்டாக ஒரு பேப்பர் நோட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னென்ன ஹெட்டிங் போட்டேனோ அதெல்லாமே ரைட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எக்ஸாம் ஃபஸ்ட்டு நாள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ, தன்யவாத்.